Hello students, welcome to Hiba Max. 12th standard பசங்களுக்கு இன்னும் 3 நாளில் பப்ளிக் எக்ஸாம் இல்லையா? தமிழ் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ நீங்கள் இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 6 கொஷின் பேப்பரோட 1 மார்க் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஃபுல் அந்த கொஷின் தெரிகிற மாதிரி தான், சிங்கிள் பேஜ் தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கணும்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் மினிட் நிறைய நேரம் ஸ்க்ரீன் டைமில் செலவு பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. சரிங்களா? அண்ட் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 1 வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியுதா பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியலையோ அது எந்த சாப்டர் எந்த இயல்னு எடுத்து பார்த்து இன்னொரு வாட்டி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்கை மட்டும் நம்ம நம்பி இருக்கவே முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், லாஸ்ட் டைமில் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளால் போகவே முடியாது. அதனால் 1 வேர்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நமக்கு முக்கியம். சரிங்களா? 1 வேர்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். இப்போல்லாம் தமிழில் வந்து ஃபுல் மார்க் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கு ஃபுல் மார்க் வந்து வராது. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறோம் தமிழில் சென்டம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் வந்து சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனோடு இருங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல தமிழில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது பாருங்கள். இப்போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் 90க்கு வந்து 70 எடுத்திருக்கீங்கன்னா அந்த 20 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. திருப்பி நீங்கள் 90க்கு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த 20 மார்க் எங்கே லேக் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த 20 மார்க் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு மிஸ் ஆகுது பாருங்கள். அந்த 20 மார்க்கை நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் உங்களோட ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக இருக்கணும். ஒரு வேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா, ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன பண்ணணும் எழுதி பார்க்கணும். 3 நாள் நமக்கு டைம் இருக்குது. கண்டினியூஸாக எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து நீங்களாக செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நீங்களாக செக் பண்ணும் போது எந்த இடத்துல 2 சொல்லினா வரணும் இல்லை 3 சொல்லினா வரணுன்றது தெரியும். சரிங்களா? இது வந்து சின்ன கிளாஸ் கிடையாது, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட். பட் ஏன் இதை சொல்கிறேன், எல்லாருக்குமே தமிழ் எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுனா ப்ராக்டிஸ் மூலியமாக தான். இந்த 3 நாள் மட்டும்தான் நீங்கள் தமிழை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ அதனாலுமே ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து படிங்க போதும். அண்ட் இந்த கொஷின் பேப்பர் இப்போது காமிச்சதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? கொஷினை படித்தோன்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸுக்கெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். 1 வேர்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலான்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டில் இருந்தே நீங்கள் ஆர்டராக போங்க. ஃபஸ்ட்டு இப்போ 1 வேர்ட்ஸ் கொஷின் பேப்பரில் இருக்கா, 1 வேர்ட்ஸ் எல்லாம் படிங்க. அப்புறம் வந்து சிறுவினா, குருவினா, நெடுவினா, அதுக்கப்புறம் இலக்கணம், அப்புறம் மனப்பாடம்னு எப்போவுமே நீங்கள் வந்து படிக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணிவிடுங்க. எப்படின்னா, இப்போ மொத்தமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை முடிக்க முடியாது. யோசிக்கும் போதே பெருசாக தெரியும். பட் அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஆல்வேஸ் உங்களோட ப்ராப்ளம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் பேஸ்னால அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது அப்படின்றதுக்காக எப்படி சொல்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி பெருசாக இருக்குன்னா அது குட்டி குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஈஸியாகிடும். பெருசாக இருக்கிறத பார்த்தா நமக்கு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுலேயே ஒரு பயம் வந்துடும். சரிங்களா? அந்த பயத்தை வர விடாதீங்க. ரொம்பவே ஈஸி தான் தமிழ் எக்ஸாம். சூப்பராக அட்டென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிறுவினா குருவினாவோட கொஷின் பேப்பர்ஸ் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததுலாம் இருக்குது, அதையும் நான் 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொஷின் பேப்பர்லாம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடிஞ்சால் இந்த பப்ளிக் எக்ஸாமையும் நான் நல்லா அட்டென்ட் பண்ணுவேன்ட்டு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கும் வேணும். நம்ம ஒரு விஷயம் வந்து எவ்வளோ படிச்சிருக்கோமோ அதே மாதிரி அது மேலே நம்ம கான்ஃபிடென்ஸ் வைக்கும் போது தான் நம்மளால் அதை லைவாக கொண்டு வர முடியும். நல்லா படிச்சுட்டு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அதுக்கான ஹெல்ப் என்னன்னு நான் செய்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் இந்த பப்ளிக் 2026 எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.